ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களோட கேமரா வந்து இன்னொரு ஆள் ஹேக் பண்ணி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத வந்து இன்னொரு நபர், பெரிதொரு நபர் பார்த்துக்கொள்ள முடியும். அது எப்படி உங்களுக்கே தெரியாமல் உங்களோட கேமரா வந்து ஹேக் பண்ணுறாங்க, இதிலிருந்து நீங்கள் எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை உங்களுக்கும் ஏற்படாதவாறு நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போ வாங்க, உங்களோட மொபைலில் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கேமரா வந்து ஹேக் பண்ணி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத வந்து ஹேக்கர்ஸ்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். அதை எப்படி வந்து பார்க்குறாங்க, இதிலிருந்து நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாத நம்பரில் இருந்து வந்து ஏதாவது ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். இந்த மாதிரியான லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் உங்களுக்கு தெரியாமல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், கூகுள் குரோமில் வந்து இந்த லிங்க் வந்து சேஞ்ச் ஆகி ஓப்பன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி உங்களுக்கு சில பர்மிஷன் அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணிடுவீங்க. நீங்கள் இதை கவனித்து கொள்ள மாட்டீங்க. நீங்கள் அலோவ் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு சிலதில் பார்த்தீங்க, சில லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேரை, அதாவது உங்களோட நேமை வந்து டைப் பண்ணி விஷ் பண்ணுற மாதிரியான பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகி இதோட அது வந்து ஸ்டாப் ஆகிரும். ஆனால் நீங்கள் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு முதலே கொடுத்த அலோவ் பர்மிஷனால் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயிலை வந்து அவங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதோட அதில் நீங்கள் அலோவ் பண்ணுற ஆப்ஷனை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து உங்களோட கேமராவை வந்து அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். இந்த மாதிரி அலோவ் பண்ணுறதால உங்களோட டிஸ்பிளே, அதாவது உங்களோட மொபைல் வந்து ஸ்க்ரீன் லாக்கில் இருந்தாலும் உங்களோட கேமரா வந்து அவங்க பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரியான உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து வர லிங்குகளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறதோ, அதாவது நீங்கள் அதில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்குறத தவிர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அதோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இந்த மாதிரியான பேர் வார லிங்க் மாத்திரமல்ல, நீங்கள் இதை மாதிரியான கிஃப்ட் வவுச்சருக்குரிய லிங்குகள், அதாவது இந்த மாதிரி நீங்கள் தனிப்பட்ட பர்சனலாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு லிங்குகள் வரும். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுறதால வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், குரோம் ப்ரௌசரில் போயிட்டு வந்து ஓப்பன் ஆகி இந்த அலோ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இந்த இதில் வந்து நீங்கள் குழுக்கள் முறையில் உங்களுக்கு பரிசு கிஃப்ட் அப்படி கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. அந்த நீங்கள் அலோவ் பண்ணுற பர்மிஷன் அலோவ் பண்ணுறதால உங்களோட பர்சனல் டீட்டெயிலை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி கொள்ள முடியும். ரீசெண்டாக வந்து அண்மையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு கேர்ளுக்கு வந்து இந்த மாதிரியான லிங்கை வந்து க்ரியேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த லிங்கை வந்து இந்த மாதிரி அவங்க கிளிக் பண்ணி சில பர்மிஷன்களை அலோவ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்ததால் வந்து அவங்களோட வந்து கேமரா வந்து ஹேக் பண்ணப்பட்டதால் அவங்களோட பர்சனல் ஃபோட்டோஸுகளை சில கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு சில அச்சுறுத்தல்கள் விடுத்ததாக இணையதளத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த செய்திகள் வந்து பெறக்கூடியதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைலுக்கு வந்து லிங்குகள் வந்தால் அதை நீங்கள் மிகவும் கவனமாக, அதாவது நீங்கள் அந்த லிங்கில் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரியான லிங்குகள் வந்தால் நீங்கள் அதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள்.